கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி ரேவதி சீரியலை பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி சந்திரகலாவை பற்றின எல்லா உண்மையும் உடைக்கிறதுக்காக இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியோட அம்மாவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும், துர்காவுக்கு பார்த்து வச்சுருக்காங்களா மாப்பிள்ளை செல்வம், அவரை பற்றின உண்மையும், அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா சாமுண்டீஸ்வரிக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் கார்த்தி உண்மையை போட்டு உடைக்கிறதுக்காக இருக்கிறாங்க. இதனால ரொம்பவே விறுவிறுப்பாக அந்த கதை போயிட்டு இருக்குது. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அங்கே வந்ததுமே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா அந்த பொண்ணை இப்போ தான் 2-3 பேர் தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது சண்முகம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சண்முகத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டாங்க, இன்னும் 24 மணி நேரம் ஆகும் அவன் கண் முழிக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கவும், சரிப்பா நீ ஃபஸ்ட்டு போய் அந்த பொண்ணை போய் காப்பாற்று, அந்த பொண்ணு கிடைச்சாதான் நம்ம துர்காவோட கல்யாணத்தை நம்ம நிறுத்த முடியும், நீ அதில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கு ரேவதி ஃபோன் பண்ணவும், என்னது ரேவதி எதுக்காக ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ரேவதி அப்படிங்கும்போது, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இந்த மாதிரிக்கு ஒரு பிளான் பண்ணி இந்த குடோனில் மாட்டிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் வசந்த் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்த, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு கார்த்தி எனக்கு அப்படிலாம் எந்த ஆபத்தும் வராது, அதனால் நான் சொல்கிறது கேளு, நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு அதை பற்றின டீட்டெயிலை நான் உனக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன், அதை வச்சு நீங்கள் வந்துரு, வசந்தாவும் இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம அழைச்சிட்டு போயிட்டோம்னா அம்மா கிட்ட நம்ம எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கவும், கார்த்தியும் சரி நீ பத்திரமா இரு நான் இப்போ உடனே வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அவங்க வசந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரையும் காப்பாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ வசந்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மேடம் எனக்கு இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுது, அந்த செல்வம் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன், அவன் பணத்துக்காக தான் உங்கள் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருக்கிறா, அதுக்குள்ளேயே எப்படியாவது உங்கள் தங்கச்சியை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும், நான் எல்லா உண்மையும் நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஏற்கனவே உங்கள் அக்கா என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் அப்போ செல்வத்தை பற்றி பயந்துட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எப்போ என்னுடைய குழந்தைய உங்கள் ஹஸ்பண்ட் காப்பாற்றினாரோ அப்போமே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லா உண்மையும் நான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா சிவனாண்டிகிட்ட சொல்லியிருந்தாங்க, இங்கே பாரு அந்த வசந்த எக்காரணத்தை கொண்டு வெளியே வந்துடக்கூடாது, அவள் மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கையே இந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், எப்படியாவது உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக எங்கள் அக்கா கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவனண்டி சொல்கிறாங்க, சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் அவள் வர முடியாது அப்படிங்கவும், சரி நான் ஒரு பொண்ணை வேற இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சுருக்கீங்களே, அவளை கண் முழிச்சிட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் தூங்கிட்டு தான் இருக்குதா சொன்னாங்க அப்படிங்கவும், அப்படியா சரி அவள் யாருன்னு தெரியல, இந்த செல்வத்தோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் திட்டம் போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால இவங்களெல்லாம் வெளிவிட்டுறக்கூடாது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே சிவனாண்டி சரி அப்படிங்கிற. அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி அவங்க ரேவதி அனுப்பின அந்த லொகேஷனுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அவங்களெல்லாம் போட்டு கூட உள்ளவங்களெல்லாம் போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, இன்னும் போல நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கார்த்தி ரேவதியும் வசந்தாவையும் காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினதுமே உடனே அங்கேருந்து கிளம்பலாம், நம்ம சீக்கிரமாக போகலாம், ஏன்னா முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது, அம்மா கிட்ட அதுக்குள்ளேயே நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க கூட போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா முத்துவேலை தான் காட்டுறாங்க. முத்துவேல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறாங்க. சண்முகம் எக்காரணத்தை கொண்டு கண் முழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது சண்முகத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டி அவங்க எப்படியாவது அவங்க கண் முழிச்சு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு அவங்க அதையே அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் நினைக்கிறாங்க, அதாவது துர்கா எப்படியாவது நம்ம வெளியே வந்துருவோம்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறா, அதனால எப்படியாவது நம்மளை ஜாமீன் எப்படி கார்த்தி எடுத்துருவான், அதுக்கு பிறகு எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், கார்த்தியை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீனும் ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மயில்வாகனம் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ செல்வத்தோட அப்பா அம்மா அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க சொல்லி கார்த்தி அனுப்பிவிட்ருக்கனால மயில் வாகனமும் அங்கே வராங்க. அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது மயில் வாகனம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா செல்வத்தோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா, அவங்க பீரோவில் நகை பணத்தை எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க.
அப்போ மயில்வாகன் அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி, நீ சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது. இவங்க 2 பேரும் சரியான ஃப்ராடு தான் பிடிச்சவங்க. பீரோலேருந்து நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி கார்த்தி, நீ சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் ரூமுக்குள்ளே வச்சு அவங்க கதவை அடைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து கதவை அடைக்கிற சவுண்டு கேட்டுட்டு உடனே செல்வத்தோட அப்பாவன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து வராரு. வந்ததுமே கதவை வந்து திறக்கிறாரு. ஆனால் கதவை திறக்க முடியல. ஐயோ, யாரோ நம்மளை பார்த்துட்டு உள்ளே வச்சு கதவை அடைச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோட அம்மாவை நடிக்கிறாங்களா. அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியாவது நம்ம வந்து இந்த பணத்தை நகையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லி நம்ம ஒரு பிளானை போட்டோம்னா யாரோ நம்மளை கையங்குளமாக பிடிச்சி ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்லு கார்த்தி அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதாவது செல்வத்தோட அப்பா அம்மாவான்னு சொல்லிக்கிட்டு 2 ஒரு ஃபோட்டோவை அனுப்பி வச்சோம்ல, அவங்க வந்து ரொம்ப ஃப்ராடு தானே பிடிச்சவங்கன்னு சொன்னீங்களா. அவங்க நீ சொன்ன மாதிரிக்கு கரெக்டு தான். அதாவது அத்தைக்கிட்ட வந்து பணம் நகை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா நான் அவங்கள ரூமுக்குள்ளே வச்சு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சரவணன் சொல்கிறாங்க, நல்ல வேலை பண்ணுன கார்த்தி, இப்போமே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ சரவணன் வருவார், அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது வரைக்கும் நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லும் போது மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வசந்தா கிடச்சிட்டாளா அப்படின்னு மயில்வாகனை கேட்கும் போது அப்போ காத்து சொல்கிறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நான் மண்டபத்துக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே மயில்வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் வராது, நான் மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மயில்வாகனம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பிடிச்சவங்கள இந்த சின்ன மாமியார் வந்து அதாவது துர்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வந்துருக்கிறா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாளோ தெரியல. அப்படி அத்தை இவளுக்கு என்ன தான் துரோகம் பண்ணினாங்க, அத்தை வந்து இவளை நல்லா தானே பார்த்துக்கிருந்தாங்க, அப்படி இருந்தும் கூட இருந்தே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை வந்து சந்திரகலாவை போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிவனாண்டி அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சந்திராவும் சொல்லு அப்படிங்கும் போது, அதாவது இங்கே வந்தது வந்து வேற யாரும் கிடையாது, ரேவதி தான் வந்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் வசந்தாவையும் ரேவதியும் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அந்த கார்த்தி அப்படிங்கவும், இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரேவதி வந்து திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாளா, அவளை தான் நம்ம அடைச்சி குடோனில் வந்து நான் அடைச்சி வச்சோமா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அந்த வசந்தா வந்து இங்கே வந்தான்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே, செல்வத்தை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே, நீங்கள் வந்து ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக கூட உங்களால் பண்ண முடியாதா, இப்படியா சொதப்பி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டியை போட்டு திட்டவும், இப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு சந்திரா, அந்த டிரைவர் வந்து அந்த வசந்தாவை அழைச்சிட்டு வரான், அவள் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரி நான் ஏதாவது பண்ணி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருக்கா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி எந்த எல்லைக்குனாலும் போவான், அதுக்காக செல்வத்து மேலே பழி போடுறதுக்கு கூட இருப்பான், ஆனால் அவன் என்ன சொன்னாலும் சரிதான், நீ நம்பிராத அப்படிங்கும்போது, என்ன சந்திரா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எதுக்காக எப்போ பார்த்தாலும் நீ வந்து மாப்பிள்ளையை பற்றி நீ தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கிற, நீ வந்து திருந்தவே மாட்டே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், இல்லக்கா துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி எந்த எல்லைக்குனாலும் போவான், செல்வத்தை பற்றி தப்பு தப்பா பேசுவான், செல்வத்தோட அப்பா அம்மா நல்லவங்களைன்னு சொல்லுவான், இதெல்லாம் நான் தான் திட்டம் போட்டு பண்ணினதா கூட சொல்லுவான், அப்படி என்ன சொன்னாலும் சரிதான், நீ நம்பிராதக்கா, ஒன்னே என்னையே அவன் பிரிச்சுறதுக்காக என்னன்னாலும் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா, நீ இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத மாப்பிள்ளையை பற்றி, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ வந்து இப்படி சந்தேகப்படுறதே உன்னுடைய வேலையாக போச்சுது, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாம் தான் நடக்க போகுது, ஆனால் இவளை மட்டும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடணும், இவளை வந்து எப்படியாவது வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக அவன் என்னன்னாலும் அவன் எல்லைக்கு போவான், ஆனால் இவளை நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கதையை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அதாவது நவீன் நம்ம களத்தில் தாலி கட்டலைன்னா நம்ம கதையை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு மறந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து நினைக்கிறாங்க, இங்கே பாரு நவீன், நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அப்புறமா நான் உயிரோட இருக்க மாட்டேன், கார்த்தி மாமாவை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர் எப்படியாவது நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாருன்னு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் அது மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த மாப்பிள்ளையே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து அவங்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சுவாதியை தான் கட்டுறாங்க. சுவாதி வந்து நினைக்கிறாங்க, ஐயோ அக்கா அங்கே என்ன ஆனானே தெரியலையே, எல்லாம் பத்திரமா நல்லபடியாக அக்கா வந்துடணும், இவங்களை நம்பி நம்ம வர அக்காவை அங்கே அவகிட்ட வந்து நம்ம மாட்ட வச்சிருக்கிறோம், அக்காவுக்கு ஒன்றும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ரேவதியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுவாதி வந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாமா என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து எங்கே ரோஹிணி ரேவதின்னு ஒருத்தர்
எங்கேயுமே காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நேரா துர்கா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. என்ன துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் துர்கா உடனே அந்த மருந்தை வந்து அவங்க மறைச்சு வச்சுக்கிட்டுதாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தி வந்து எல்லா உண்மையும் போட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட உடைக்க போறாங்க. அப்ப கார்த்தி சொல்றத சாமுண்டீஸ்வரி நம்புவாங்களா இல்லைன்னா சந்திரகலா அடுத்து என்ன திட்டம் போட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.